ஆமென். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் உன் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வேளையிலும் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், மேன்மையானவர், மகிமையான தேவன் நமக்குண்டு. நமக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன் நமக்குண்டு. ஆமென். எல்லா விதத்திலும் வெற்றி சிறந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைய நாளிலும் அவருடைய வார்த்தையை தியானிப்போம். நிச்சயமா அவர் பெற்றுக் கொடுத்த யாவும் நம்மை வந்து மேற்கொள்ளும், அதிலே பெருகி பெருக பண்ணும். ஆமென். எடுப்போம், ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன உண்மை உள்ள தேவன், உண்மையாகவே நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுவே எங்களுடைய அனுதின தியானமாய் இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய அனுதின தியானமா இருக்கட்டும். பரலோக ராஜ்யம் முதலாவதாக பிரியோரிட்டியாக எங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தை மேற்கொண்டு ஈர்ப்பிக்கட்டும், புதுப்பிக்கட்டும். நீர் பெற்றுக் கொடுத்த யாவற்றிலும் அழுகி பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். வாசிப்போம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. அப்ப கவனிங்கள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனுடைய வேண்டுதல் என்ன? என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நினைவுகள் என்ன செய்யட்டும்? உமக்கு பிரியமுள்ளதாய் உம்முடைய சித்தத்தின்படி இருப்பதாக என்று இங்கே அவர் ஜெபிக்கிறார். கவனியுங்கள், அவர் எப்படி தேவனை பார்க்கிறார்? என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. அப்ப கவனியுங்கள், அவர் தன்னை எந்த சூழ்நிலையிலும் இருந்து மீட்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், விடுதலையாக்குற தேவன். ஆகவே என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் சரியாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமுள்ளதாய் அவருடைய வார்த்தையின்படி, அவர் பெற்றுக் கொடுத்த விடுதலையின்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார். அநேக வேளைகளிலே எங்களுடைய இருதயத்தின் தியானமும் எங்களுடைய வாயின் வார்த்தையும் ஒன்றுக்கொன்று முரண்படுகிறபடினால்தான் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். தேவன் ஏதோ நமக்கு கொடுக்கவில்லை என்பது கிடையாது. அவர் எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறார். இனிமேல் தான் அவர் ஏதாவது செய்து, ஏதாவது ஒரு பாட்டு இருக்கு, ஏதாவது ஏதாவது என்று ஒரு பாடல் இருக்கு. அப்படி அல்ல. தேவன் ஏற்கனவே ஏதாவது என்ற சூழ்நிலைகள் அல்ல. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். ஆமென், சொல்லி இருக்கிறார். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் அவைகள் வந்து நம்மை மேற்கொள்ளும். எங்களுடைய வாயின் வார்த்தை, 2 காரியம் இங்கே சொல்லுகிறார். கவனிங்க, வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. உமக்கு பிரியமுள்ள வார்த்தையை நான் பேச வேண்டும். உமக்கு பிரியமுள்ள வார்த்தைகளை நான் தியானிக்க வேண்டும். சத்துருவானவன் சொல்லுகிற பொய்களை அல்ல, என்னுடைய சூழ்நிலைகள் சொல்லுவதை அல்ல, பிசாசினால் கொண்டு வரப்பட்ட என்னுடைய சூழ்நிலைகள் சொல்லுவதை நான் தியானிக்க கூடாது, பேசக்கூடாது. என்னுடைய பிரச்சனைகளை நான் தியானிக்க கூடாது, பேசக்கூடாது. மாறாக தேவன் என்னத்திற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் தியானிக்கிறவனாய், பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட வெற்றியை எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை தியானிக்கிறவனாய், பேசுகிறவனாய்
இருக்க வேண்டும். பிசாசு என்னோடு கூட இருக்கிறது என்று விசுவாசிக்காமல் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்து பேச வேண்டும். ஆமென். அநேக வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் தங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசம் இல்லாமல் தேவன் எங்கேயோ இருக்கிறார், ஆகவே அழுது குளறி கண்ணீர் வடித்தால்தான் ஏதாவது நடக்கும் என்று அநேகர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது தவறு. தேவன் வாக்கு பண்ணினதுதான். ஒருவேளை அநேகர் நினைக்கலாம் அந்த வார்த்தைகள் அப்போஸ்தலர்களுக்குத்தான் அவர் சொன்னார். உலகத்து முடிவு பரியந்தமும் சதா நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார். ஆனால் நம்மோடு இருப்பாரோ இல்லையோ தெரியாது என்று நாங்கள் நினைப்போமானால் மிக பெரிய தவறு விடுகிறோம். அப்படி பார்க்க போனால் வேதத்திலே சொல்லப்பட்டவைகள் எல்லாம் முன்னாடி இருந்தவர்களுக்கு தான் சொல்லப்பட்டது என்றுதான் எடுக்க வேண்டும். அப்படியானால் எங்களுக்கு எதுவுமே சொல்லப்படவில்லை என்றுதான் எடுக்க வேண்டும். ஆனால் யாருக்கு என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைகள் எங்களுக்கும் சொந்தம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால்தான் தேவனுடைய சித்தங்களை, தீர்மானங்களை எங்களால் நிறைவேற்ற முடியும். இப்ப பார்ப்பீர்களானால் தேசத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது என்று வைப்போம். அந்த சட்டம் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கும் அந்த சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவ வார்த்தைகள் எல்லாம் சட்ட திட்டங்களை போன்றது. ஒருவேளை சட்ட திட்டங்களை கூட என்ன செய்திருவாங்க, சில காலங்களுக்கு பிறகு மாற்றி விடுவார்கள். இங்கே யூகேல இருக்கிற கிங் அவர் கிறிஸ்தவத்தை என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பேன் என்பதுதான் இந்த ராஜ்யத்தினுடைய, இந்த ராஜாவினுடைய பொறுப்பு. கிறிஸ்தவத்தை, அதனுடைய நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்போம் என்பதுதான் சட்டத்திலேயே இருக்கிறது. அதை கூட என்ன செய்திருக்கிறார், இப்பொழுது இருக்கிற கிங் மாற்றி அமைத்து எல்லா சமயங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையை நான் பாதுகாக்கிறவன் என்று சொல்லி அவர் என்ன செய்திருக்கிறார், வேற தேசங்களிலே மணியை வாங்கிட்டு என்ன செய்திருக்கிறார், இப்படியான சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த தேசங்களுடைய சட்டங்கள் கூட என்ன செய்ய முடியும், ஒருவேளை மாற்றப்பட முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் மாற்றப்பட முடியாதவைகள். ஆமென். ஆகவே அவர் சொன்னதுதான், செய்து முடித்ததுதான். அப்ப எங்களுடைய தியானம் அவர் செய்து முடித்ததை வைத்து இருக்க வேண்டும். எங்களுடைய பேச்சுக்கள் அவர் செய்து முடித்ததை நாங்கள் பேச வேண்டும். அவர் செய்து முடித்ததை நாங்கள் தியானிப்போமானால் நிச்சயமாக அவர் செய்து முடித்ததையே நாங்கள் பேசுவோம். ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது, இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ரோமர் 10ஆம் அதிகாரம் நாங்கள் வாசிக்கிறோம், எண்ணத்தை விசுவாசித்து, எங்களுடைய இதயத்திலே விசுவாசித்து நாவிலே அறிக்கை பண்ணுகிறோமோ அதுதான் நம்மை மேற்கொள்ளும். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் சரியாய் விசுவாசித்து சரியாய் பேசினால், அவர் செய்து முடித்ததை விசுவாசித்து நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாக தேசத்திலே எழுப்புதல் உண்டாயிருக்கும், நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல் உண்டாயிருக்கும். அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுதினமும் காண்கிறவர்களாக நாங்கள் இருப்போம். ஆமென். சங்கீதம் 104:34 வசனம், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கு. அப்ப தேவன் எப்படிப்பட்டவர், அடிக்கிறவர், கண்டிக்கிறவர், என்னை அழிக்கிறவர் என்பது அல்ல மெய்யான தியானம். சரியாக தேவனை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் முழு பைபிளையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே அங்கே ஒரு வசனங்களை வாசித்து விட்டு என்ன செய்யக்கூடாது, அதை வைத்து வேத வசனத்தை மொழிபெயர்க்க கூடாது. வேத வசனத்தை முழுமையாக அறிந்து என்ன செய்ய வேண்டும், தேவனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். ஆக வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமா எங்களுக்குள்ளே சமாதானம், சந்தோஷம் பெருகாவிட்டால் அதை வாசிக்க வேண்டிய விதமாய் நாங்கள் வாசிக்கவில்லை என்ற அர்த்தம். வாசிக்க முன்பதாகவும் நான் எப்படி இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன்,
அஹ், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன், வாசித்த பிறகும் அதே மாதிரி இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த வார்த்தையோடு நான் ஒரு இணைப்பை ஏற்படுத்தவில்லை. ஆகவே அந்த வார்த்தை என்னை மேற்கொள்ளவில்லை. அந்த வார்த்தையை நான் விசுவாசிப்பேனானால், அந்த வார்த்தையோடு என்னை இணைத்துக் கொள்வேனானால், நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு அநேகர் நாங்கள் அழுது குளறு கண்ணீர் வடிக்கிறோம், பிசாசானவன் சந்தோஷப்படுகிறான். ஆனால் நாங்கள் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று விசுவாசிப்போமானால் நிச்சயமா எங்களால் அவருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமென். எஸ்ஐயா 26 3 உம்மை உறுதியாய் பற்று கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். ஆமென். தேவனையே நாங்கள் நம்பி இருப்போமானால் எங்களுடைய இல்லத்திலே சமாதான சந்தோஷம் பலிகி பெருக வேண்டும். ஆமென். எடுப்போம், வாசிப்போம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 15 17 24 வரைக்கும் வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அப்ப கவனிங்கள், எப்படி அவனுக்கு புத்தி தெளிக்கிறது என்று சொன்னால், தேவனை குறித்து அவன் நினைக்கும் பொழுது என்னுடைய தகப்பன் யார், என்னுடைய தகப்பன் எப்பேற்பட்டவர் என்பதை அவன் தியானிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய சூழ்நிலை மரண படுக்கையில் இருக்கிற சூழ்நிலையா இருக்கிறது. இன்றைய நாளிலும் அனைவருடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே சில பேர் மரண படுக்கையிலும் சில ஹாஸ்பிட்டலிலும் கூட நீங்கள் படுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கவனியுங்கள், அந்த சூழ்நிலையில அவன் என்ன செய்கிறான் என்றால் தகப்பனுடைய குணாதிசயங்களை தியானிக்கிறான். அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு ஒரு மேன்மையான தகப்பன். அவர் என்ன செய்கிறவர், கூலிக்காரனுக்கு என்னவா அவனை நடத்துகிறார், பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்றால் பூர்த்தியான ஆசீர்வாதம், எந்த குறைவும் இல்லாத ஆசீர்வாதத்தை ஈவன் வேலைக்காரருக்கே கொடுக்கிற தேவனாய் தகப்பனாய் அவர் இருக்கிறார். நானோ பசியினால் சாகிறேன். அப்ப கவனியுங்கள், இப்பேற்பட்ட ஒரு தகப்பனுடைய மகன் நான் இப்படி இருக்கிறேனே என்று அவன் சிந்திக்கிறான். ஆனால் அநேகர் நாங்கள் தவறாய் நினைக்கிறோம். தகப்பன் தான் இப்படி ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், தகப்பன் தான் எங்களை கொண்டு போய் இப்படியாக மரண படுக்கையில் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் தவறாக நினைக்கிறோம். ஆனால் இவனுடைய நினைப்பை கவனியுங்கள், எப்படிப்பட்ட நினைப்பு அவனுக்கு இருக்கிற என்றால், என்னுடைய தகப்பன் வேலைக்காரரை ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு அவர்களை விசாரித்து அவர்களை பராமரித்து அவர்கள் எல்லோரையும் பூரிப்புடையவர்களாக மேன்மையாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவர்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து அவர்களை பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர்களை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி கவலைப்படுத்தி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை கொடுத்து வேலைக்கு மேல வேலையை கொடுத்து அடிமைத்தனத்துக்கு மேல அடிமைத்தனத்தை கொடுத்து அப்படியாய் நடத்துகிறார் என்று அவன் தவறாக தியானிக்கவில்லை. ஏனென்றால் அப்படியாக அவன் தன்னுடைய தகப்பனை பார்க்கவில்லை. அவனுடைய வார்த்தையை கவனியுங்கள், அவன் என்னத்தை தியானிக்கிறான், கூலிக்காரர் எத்தனையோ பேர் பூர்த்தியாக சாப்பாடு இருக்கிறது, பிளண்டி. வேலைக்காரருக்கே என்னவா இருக்கிறது, பூரிப்பான சாப்பாடு இருக்கிறது, நிறைவான சாப்பாடு இருக்கிறது. ஆமென். நிறைவான ஆசீர்வாதம் இருக்கிறது. நானோ பசியினால் சாகிறேன். அப்ப இது நான் சொந்த மகன் இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மகன் நானோ என்ன செய்திருக்கிறேன், தவறான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன்,
இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கவனியுங்கள். அப்ப அவனுக்கு தெரியும், 100% அவனுக்கு தெரியும், நான் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது பிதாவின் சித்தம் அல்ல, இது என்னுடைய தகப்பனின் சித்தம் அல்ல, நான் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை, வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், தடைகள், தாமதங்கள், பில்லி சூனிய கட்டுக்கள், இவைகளை எல்லாம் என்னுடைய தகப்பன் தரவில்லை. இவைகள் எல்லாம் என்னை சாகடிக்கின்றன. எல்லாவற்றையும், என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இழக்க பண்ணுகின்றன. இது என்னுடைய தகப்பன் தரவில்லை. ஆனால் ஒன்று செய்வேன், நான் தகப்பனை நோக்கி போவேன், தகப்பனோடு கூட என்னை இணைத்துக் கொள்வேன். வேலைக்காரராய் இருக்கிறவர்கள் கூட தகப்பனோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் அவர்கள் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் நானோ குறைவுள்ளவனாய் இருக்கிறேன், ஏனென்றால் தகப்பனோடு இணைக்கப்படவில்லை. ஆனால் நான் இணைக்கப்படுவேனானால், நான் இப்பொழுதே எழும்பி போய் அவரோடு இணைக்கப்படுவேனானால், நிச்சயமாக அவர் என்னை ஏற்றுக்கொள்வார், என்னை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நான் எழுந்து பிரகாசிக்கிறவனாய், தகப்பனோடு இணைக்கப்பட்டவனாய், அவருடைய உறவிலே இன்னும் அதிகமாய் அழுகி பெறுகிறவனாய் இருப்பேன் என்ற நிச்சயம் அவனுக்குள்ளே இருந்தது. நான் போய் தமிழிடத்திலே ஜெபிக்கும் பொழுது, நான் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய பதில் எனக்கு உடனே கிடைக்கும் என்ற நிச்சயம் அவனுக்கு இருந்தது. ஆமென். அப்ப முதலாவது அவன் தேவனுடைய நன்மைகளை தியானிக்கிறான், தேவன் நல்லவர் என்பதை தியானிக்கிறான், தேவன் மன்னிக்கிறவர் என்பதை தியானிக்கிறான். மாத்திரம் அல்ல, எல்லா விதத்திலும் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துகிற தேவன். ஆமென். என்னை கொண்டு தேசங்களை, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை கொண்டு மற்றவர்களை விடுதலை ஆக்குற தேவன். ஆமென். எனக்கு தேவையான வரங்கள், வல்லமைகள், இவைகளை எல்லாம் கொடுக்கிற தேவன். இப்பொழுதோ வல்லமையற்றவனாய் நான் இருக்கிறேன், வேலைக்காரனாய் இருக்கிறேன். ஆனால் என்னை வேலைக்காரனாக அவர் ஏற்றுக்கொண்டால் கூட அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் என்று அவன் நினைக்கிறான். ஆகவே அவன் புறப்பட்டு போகிறான். தகப்பனார் என்ன செய்கிறார்? அவனை பார்த்து, தூரத்தில் பார்த்து எழுந்து ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, கவனிங்கள், மனதுருகி செயல்படுகிறது. ஆமென். ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்வேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். ஆண்டவருக்கு நன்றி, இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படியாக அநேகர் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களுக்கு தவறான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். எசையாவிலே நாங்கள் வாசிக்கிறோம், 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, சொந்த வசனத்தை பேசாமல் தேவன் செய்து முடித்ததை பேசுவோமானால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். ஆகவே அவன் சொன்ன இந்த காரியங்களை கேட்டு இந்த ஜெபத்தின்படி அவர் பதில் அளிக்காமல், அவருடைய இதயத்திலே எப்பேற்பட்ட மேன்மையான மகிமையான காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரோ அவைகளை அவர் பேசுகிறார். ஆமென். ஆனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிகை செய்கிற அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின்படியே கிரிகை நடக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் வேண்டுவதன்படியல்ல, நாங்கள் நினைப்பதன்படியல்ல. அநேக வேளையிலே எங்களுடைய வேண்டுதலின் நினைவுகளும் தவறாயிருக்கிறது. ஆனால் மாறாக அதை விட மேன்மையான மகிமையான காரியங்களை அவர் செய்கிற தேவனாய்
இருக்கிறார். ஆமென். ஆகவே அவன் அப்படி ஜெபம் பண்ணியும் தகப்பன் சொல்லுகிறார், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு முத்திரை இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்டையையும் போடுங்கள். இந்த முத்திரை மோதிரம் என்ன என்று பார்க்கிறோம். அது அதிகாரத்தை குறிக்கிறது, வல்லமையை குறிக்கிறது. மாத்திரமல்ல, பாதரட்சைகள் சுதந்திரத்தை குறிக்கிறது. ஆமென். ஆகவே இவைகள் எல்லாம் மறுபடியும் அவனுக்கு ரீஸ்டோர் பண்ணப்படுகிறது. அப்பொழுது கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அல்லேலூயா. அப்ப இப்பேற்பட்ட எண்ணமுடைய தேவன் நமக்குண்டு. ஆனால் இவைகளை அறியாமல் அநேக வேளைகளிலே நாங்கள் இருக்கிறோம். மூத்த குமாரன் தகப்பனை இப்படியாய் அறிந்து கொள்ளவில்லை, இப்படியாய் தியானிக்கவில்லை. ஆகவேதான் அவன் கேட்கிறான் தகப்பனிடத்திலே, இதோ இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இதுதான் அவருடைய சிந்தை. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய சிந்தை இப்படியா இருக்கிறது. தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, தேவன் எனக்கு தரவில்லை, தேவன் ஒன்றோ ஒரு நாள் தருவார், இப்படியாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்று அறிவில்லாதபடியினால் பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய், வல்லமை நிறைந்தவர்களாய், தைரியமாய் ஒரு சுக இனத்தை பார்த்து வெளியேற இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாயிருப்பதாக என்று பேசாதவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு அவர் கொடுத்து விட்டார் என்ற அறிவில்லாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் மூத்த மகனை பார்த்து தகப்பன் சொல்லுகிற வார்த்தை என்ன? அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். இதை விட பெரிய காரியம் என்னென்றா, தேவன் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? 18ஆம் வசனத்திலே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களில். சொன்னவர் சொன்னதுதான். அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல. அவருடைய மனதை யாரும் மாற்ற முடியாது. தேவன் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். ஆனால் எங்களுடைய தவறான எண்ணங்கள் என்ன செய்கிறது? எங்களுடைய ஆசீர்வாதங்களாய் இருக்கட்டும், சுகங்களாய் இருக்கட்டும், வல்லமை வரங்களாய் இருக்கட்டும், இவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்முடைய தவறான எண்ணங்களும் தவறான வாய் அறிக்கையுமே தடை செய்கிறது. நீர் எனக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை, இன்னொரு விதத்தில் சொன்னால் நீர் இன்னும் ஆசீர்வதிக்கவில்லை, நான் எல்லாம் உமக்கு செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீர் எனக்கு செய்யவில்லை. எவ்வளவு தவறான ஒரு அறிக்கை. தேவன் என்னை ஆசீர்வதித்து விட்டார், ஆதி ஆகமத்திலேயே என்னை ஆசீர்வதித்து விட்டார். அதற்கு பிறகு சத்துருவானவன் கொண்டு வந்த தடைகள் தாமதங்களை நீக்கும்படிக்கு அவரே பலியாக தம்மை செலுத்தி அவரே சாபமாகி எல்லா சாபத்திலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் எங்களை சொந்தக்காரராக்கி எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொன்ன பிறகும், ஆண்டவரே அதை தரையிலேயே இதை தரையிலேயே தாருமையா என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த மைண்ட் செட், இப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் இருந்து பேசுவோமானால், ஜெபிப்போமானால், நிச்சயமாய் பெற்றுக்கொண்டவர்களாய், மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறவர்களாய், தேசத்திலே எழுப்புதல்களை கொண்டு வருகிறவர்களாய் இருப்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர்.
ஆண்டவரை எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றாலும் எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு உள்ளதெல்லாம் எங்களுடையது என்று நீர் சொல்லி இருக்கிறீர். இது சாதாரண வார்த்தை அல்ல. இவைகளை செய்து முடித்தபடினா இதை சொன்னீர். இவைகள் வந்து எங்களை மேற்கொள்ளுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளுவதாக, ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அதற்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்தது மாத்திரமல்ல, உம்முடையதெல்லாம் எங்களுடையதாய் மாற்றி இருக்கிறீர். அவைகள் இன்றைய நாளிலே மேற்கொள்ளட்டும். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே, உம்மோடுள்ள உறவிலே, உம்மை அறிகிற அறிவிலே, வரங்களிலே, வல்லமைகளிலே, உம்முடைய பிள்ளையாக செயல்படுவதிலே இன்னும் அதிகமாய் இவர்கள் பலிக்கு பெருகட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தர் வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை திரும்பவுமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்காமல் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே உங்களை மகள் குடும்பத்தாரை சபையம் ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கத்தர் தாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். பாச நாங்கள் திரும்பமாக நாளைய நாளில் இதே வேளையிலே கத்தரை சித்தமானால் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாச. காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருந்தோம். இந்த வேளையிலும் பாடல்களோடு இணைவோம். எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டன்சில் ஏப்ரஹாம் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வந்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே அவரை ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்